இந்த பிக் பாஸ் ஹவுஸில் சுபிக்ஷா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்குது சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில். எப்போ பார்த்தாலும் திங்கிறது 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 திங்கிறது. ஒன்று திங்கணும் இல்லை தூங்கணும், தூங்கணும் திங்கணும், தூங்கணும் திங்கணும், தூங்கணும் திங்கணும். இதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டால் மட்டும் சுபிக்ஷாவால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக ஆக்கி அது பிரளயமாக மாற்றிடுவாங்க. நேற்றுக்கு அந்த வெங்காய பிரச்சனை வந்தது கூட அதனால தான். வியானாவும் சுபிக்ஷாவும் பண்ண ஒரு மோசமான ஐடியா தான். அந்த ஐடியாவால் தான் எல்லாருமே காண்டாயிட்டாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கவங்கலாம். சொல்லப்போனால் விக்ரமெல்லாம் அழுகவே செஞ்சுட்டார். இதுக்கெல்லாம் மாஸ்டர் பிளான் யார் தெரியுமா? சுபிக்ஷா மட்டும்தான். இன்றைக்கி ஒரு விஷயம் அதே மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பலியாடா பார்வதியை மாட்டி விடணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் பிக் பாஸ் வீட்டில் இருக்காங்கல்ல, அவங்க நிஜமாகவே சொல்கிறேன், அவங்கக்கிட்ட எனக்கு ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட பர்ஃபெக்டாக பேசினாங்க. இன்றைக்கி தான் கரெக்டாக பேசினாங்க. சூப்பர்டா அப்படின்ற மாதிரி இருந்து பேசினாங்க எஃப்ஜே முதல் கொண்டு. அப்படி என்ன தான் சுபிக்ஷா பண்ணிட்டாங்க, பார்வதி மேலே என்ன தான் பழி போட ட்ரை பண்ணாங்க, அண்ட் பிக் பாஸ் ஹவுஸார் எப்படி சுபிக்ஷா அவர்களை ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ வாங்க இன்றைய வீடியோக்கு போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தான் இந்த மாஸ்க் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் முடிஞ்சுச்சு. இந்த டாஸ்க்கை முடிச்சுட்டாங்க. எந்த அணி வெற்றி பெறுதோ அவங்களுக்கு ஒரு கிராண்ட் டின்னர் இருக்குது அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் முன்னாடியே சொல்லிட்டாப்புல. அதுக்காகவே பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கவங்கலாம் காஞ்சி போய் ஏங்கி போய் சிக்கன் சாப்பிடல, மட்டன் சாப்பிடல, எக்கு சாப்பிடல. அதனால் எப்படியாச்சும் இதில் வின் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு இருந்தாங்க. குறிப்பாக அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை பற்றிலாம் அவங்களாம் கவலையே பட கிடையாது. வெற்றி பெறணும், டின்னர் சாப்பிட்ணும் அப்படின்றதுல ரொம்ப 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 ஆர்வமாக இருந்து செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சாப்பாடே இல்லாமல் காஞ்சி போய் கஞ்சியை குடிச்சிட்டு வந்துருந்தாங்க. அதனால் பிக் பாஸ் வீட்டார் பயங்கரமாக செயல்பட்டு வெற்றியும் பெற்றிருந்தாங்க. கமருதீன் தான் வெற்றி பெற்றிருந்தார். ஸோ அதனை தொடர்ந்து பிக் பாஸ் அவர்கள் இன்றைக்கி ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தார். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டார் இருக்காங்க இல்லையா, அவங்க ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. டின்னர் இன்றைக்கி எப்படி இருந்தாலும் பிக் பாஸ் அவர்கள் கூப்பிட போகிறாரு, நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன நினச்சிருக்கணும், ஓகே நைட் அவங்க டின்னர் சாப்பிட போகிறாங்க, சரி அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சாப்பாட்டுக்கு என்ன தேவையோ அதை நம்ம அவங்ககிட்ட செஞ்சு கொடுக்க சொல்லி வாங்கிடலாம். ஏன்னா நம்மளால் செய்ய முடியாது, பாத்திரங்களை வாஷ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு அறிவு பேசிக்காக இருந்திருக்கணும். அது கிடையாது. எல்லாருமே ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. ரெடியாக ஆரம்பிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க, கிச்சன் கிட்ட வரைக்கும் வந்துட்டாங்க. அந்த நேரத்துக்கு முன்னாடி தான், கொஞ்சம் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா சுபிக்ஷா இந்த டாப்பிக்கை பற்றி ஆரம்பிக்கிறாங்க வியானா கிட்ட. என்ன ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இப்போது இவங்க எல்லாருமே டின்னர் சாப்பிட போயிட்டா எனக்கு பசிக்குது, யார் சமைச்சு கொடுப்பா, நம்ம சமைக்கலாமா, பிக் பாஸ் நீங்கள் சொல்லுங்கள் நாங்களே சமைச்சிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா அவர்கள் பார்த்திங்கன்னா கேட்குறாங்க பிக் பாஸ் கிட்ட. பிக் பாஸ் கிட்டேருந்து எந்த விதமான ஆன்சரும் வரல. ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா இதையே திரும்ப புலம்பிகிட்டு இருக்கும்போது நம்ம போய் கேட்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது வியானா அவர்களும் அதே லெவலில் தான் பார்த்திங்கன்னா பயப்படுறாங்க. ஸோ அந்த நேரத்தில் பார்வதி அவர்கள் இந்த காதில் கேட்குறாங்க. ஆக்சுவலாக சுபிக்ஷா சொல்லக்கூட இல்லை பார்வதி கிட்ட, ஓகேங்களா இந்த மாதிரி பண்ணலாமாக்கா, அவங்கள பண்ண சொல்லலாமாக்கா, எனக்கு பசிக்குதுக்கா, என்ன பண்ணுறதுன்னு தெரிலக்கா அப்படின்னு கூட முழுமையாக அவங்க சொல்லலை. ஸோ பார்வதி அவர்கள் பார்த்திங்கன்னா வெளியே போகிறாங்க. வெளியே போனால் கிச்சனான நம்ம கனியக்கா நின்றுட்டுருக்காங்க. ஸோ அப்போ அவங்க கேட்குறாங்க, அக்கா கனியக்கா நீங்கள் எப்படி டின்னர் சாப்பிட போகிறீங்க, எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் சிம்பிளாக எங்களுக்காக சிம்பிளாக சமைச்சு கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்றத அவங்க கேட்குறாங்க. சரிங்களா? பட் எபிசோடில் யாரை காப்பாற்றுறதுக்காக அவங்க லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து சுபிக்ஷாவோட கோணத்துலேருந்து போட்டாங்கலாம் எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக பார்வதி அதை தான் சொல்லியிருந்தாங்க, எங்களுக்காக கொஞ்சமாக சிம்பிளாக சமைச்சு கொடுத்துட்டு போயிடுங்க, ஏன்னா நீங்கள் இல்லாமல் எங்களால் சமைக்க முடியாது, அது ரூல் பிரேக் மாதிரி ஆகிடும், அப்புறம் ரூல் பிரேக் ஆச்சு அப்படின்னா பிரச்சனையாகும் அப்படின்ற மாதிரி பார்வதி கேட்டிருந்தாங்க. கனியக்கா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யோசிச்சாங்க, நாங்கள்லாம் ரெடி ஆகிட்டோமே, நாங்கள் ரெடி ஆகிட்டோம், திடீர்னு இப்போ சொன்னால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சபரிநாதன் அவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, சரி ஓகே நீங்கள் பாத்திரம் மட்டும் கழுவி கொடுங்க, இப்போ சாப்பிடாமல் எப்படி இருக்க முடியும், அங்கே போனால் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது இல்லையா, சாப்பிடாமல் எப்படி இருப்பாங்க அப்படின்றதுனால சரி நீங்கள் பாத்திரம் கழுவி கொடுங்க, நாங்கள் சமைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது பாத்திரம் கழுவி கொடுக்கறதுக்கு சுபிக்ஷா அவர்கள் பாத்திரத்தை வாங்கிட்டாங்க, தண்ணியில் போட்டாங்க, அந்த சிங்கில் போட்டாங்க, போட்டுட்டு வாஷ் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது ஐயோ இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா ரூல்ஸ் பிரேக் ஆகிடும், ஸோ அதனால் நான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்பாங்க. இதை கேட்டவுடனே எஃப்ஜேவுக்கு செம்ம கடுப்பாயிடுது. அப்படி கடுப்பில் அப்படியே வெறி ஆயிடுறாரு அந்த ஆள். டின்னர் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கார். உண்மையாக சொல்கிறேன், அந்த ஆளுக்கு வாய் மட்டும்தான் சரியில்லை தவிர உழைக்கிறாப்புல எல்லா வேலையும் செய்கிறார், இழுத்து போட்டு செய்கிறாரு, எல்லாருக்குமே சாப்பாடு போடுறாரு. அதை நான் எந்த விதத்துலையும் குறையெல்லாம் சொல்லாது. அவரோட வாய் சரியில்லை, மார்க்கிங் அதிகமாக பண்ணுறாரு. அவரை விஜய் சேதுபதி ஃபஸ்ட் வீக்கே ரொம்ப அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி கண்டிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க.
ஓரளவுக்கு செகண்ட் வீக்கில் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கும். அவர் வந்து சரியாக இது பண்ணிக்காத காரணத்தினால இவர் அடுத்தடுத்த கட்டத்தில் அதே மாதிரி வந்து நடந்துக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காரு அண்ட் பண்ணவும் செஞ்சிட்ருக்காரு. அது வந்து விஜய் சேதுபதி மேலேயும் தப்பு இருக்குது, பிக் பாஸ் மேலேயும் தப்பு இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா எஃப்ஜே கோவப்பட்டு ஓகே விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சட்டையெல்லாம் கழட்டி வெளியே போட்டு அதுக்கப்புறம் அவரே வந்து வாஷ் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து சபரியும் அப்புறம் நம்மளுடைய எஃப்ஜே இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து குக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுபிக்ஷா வந்து உள்ளர போகிறாங்க. ஓகேங்களா, உள்ளர போகிறாங்க. உள்ளர போயிட்டு வியானா கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் நம்ம வந்து பிக் பாஸ் கிட்ட தான் நம்ம வந்து கேட்டுட்டு இருந்தோம், நாங்களே சமைக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். ஆனால் இவங்க பாருங்கள் பார்வதி போய் அங்கே சொல்லிவிட்டு குக் பண்ண சொல்லிவிட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு போயிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ எல்லாருமே என் மேலே கோவப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சுபிக்ஷா வந்து சொல்கிறாங்க, இப்படி திருப்பி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப பார்வதி உள்ளர வராங்க. அப்பயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுபிக்ஷா இதே ஒரு விஷயத்தை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து பார்வதி வந்து நேராக ரெஸ்ட் ரூம் வந்து போகிறாங்க. அப்போ வியானா கேட்குறாங்க, உங்களுக்கு இவங்களை பிடிக்குதானே அப்படின்னு சொல்லி வியானா வந்து சுபிக்ஷாவை கேட்கும்போது சுபிக்ஷா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னத்தை கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்னத்தை பிடிக்குமான்னு கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டாவதா இல்லை அவங்கள அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது மூஞ்சி அப்படின்றாங்க சுபிக்ஷா. எப்படி மூஞ்சி அப்படின்றாங்க. இந்த பொண்ணை தான் விஷ பாட்டிலு, உண்மையாகவே இந்த கேரக்டர் சரியில்லை, ஆட்டிடியூட் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வீக்கே வந்து பார்வதி அவர்கள் வந்து சொன்னது 100% கரெக்டாக நிரூபணம் ஆகிடுச்சா. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க மனசு வந்து தாங்கலை. இவங்க என்ன பண்ணுறாங்க, திரும்பி வெளியே போயிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் கேட்குறாங்க. கேட்டு இல்லைங்க அண்ணா நீங்கள் விட்டுட்டு போங்க, நாங்கள் வந்து சமைச்சிக்கிறோம், என்ன வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா வந்து கேட்குறாங்க. நல்ல புள்ள மாதிரி போய் வந்து கேட்குறாங்க. இதுக்கு எஃப்ஜே வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை நாங்கள் வந்து குக் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி இல்லை ஆனால் உள்ளே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நாங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தோம், பிக் பாஸ் கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தோம், ஆனால் பார்வதி அவர்கள் தான் வெளியே வந்து இப்படி குக் பண்ண சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்வதிக்கு தான் டிஃபெண்ட் பண்ணாங்க. பாருமா நீங்கள் வந்து சொல்கிறதுனால நீ நல்லவங்க, அவங்க வந்து சொன்னதுனால அவங்க கெட்டவங்க அப்படிலாம் கிடையாது. நீங்கள் சமைக்க சொல்லி கேட்குறீங்க, நாங்கள் ட்ரெஸ் போட்டுட்டோம், ஸோ அதுக்காக தான் யோசித்தோமே தவிர மற்றபடிக்கு சமைச்சு தரதுக்கெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சபரி சொல்கிறார். இந்த இடத்துல கரெக்டாக பேசுகிறார். அதுக்கடுத்தா நம்ம பிரவீன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சுபிக்ஷா கிட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஓ அப்படியா இப்படி வந்து திருப்பி விட்டு போயிட்டாங்களா, டர்ன் பண்ணிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு வந்து எஃப்ஜே வந்து செருப்பாக கழட்டி அடித்த மாதிரி ஒரு கேள்வி சொல்கிறார். யார் எப்படி திருப்பி விட்ட போனால் என்ன இருக்குது, உங்களுக்கெல்லாம் என்ன மூளை இல்லை, அறிவு இல்லை, மூளை இல்லையா, அறிவு இல்லையா, பாத்திரம் கழுவு சொல்லி கொடுத்தாக்கா அதையும் நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரூடாக பேசிட்டார். மூளை இல்லையா, அறிவு இல்லையா, அவங்க திருப்பி விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி சொன்னார் பாருங்கள். அவ்வளோதான், சுபிக்ஷாவுக்கு பயங்கரமாக அர்ட்டாயிடுச்சு. உள்ளே போயிட்டு கவுந்து படுத்துட்டு அழக ஆரம்பிக்கிறாங்க. உடனே வந்து சபரிநாதன் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அப்புறம் சிரிக்க வச்சு அதுக்கப்புறம் சமைச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் டின்னருக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷாவுடைய மைண்ட் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள், அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். இப்போ பார்வதி அவர்கள் வந்து நீங்கள் குக் பண்ணிவிட்டு போயிடுங்கப்பா, கொஞ்சமாக குக் பண்ணிட்டு போயிடுங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்காகவும் தானே பேசினாங்க. எனக்கு மட்டும் குக் பண்ணிட்டு போங்க அப்படின்னு நான் சொன்னாங்க. அவங்கக்கிட்ட ஆர்டர் வாங்கினதுக்கப்புறம் சரி ஓகே நாங்கள் சமைச்சு தரோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பார்வதி வந்து சுபிக்ஷாவை தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு சுபிக்ஷா கிட்ட ஓடியா 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 உனக்கு என்ன வேணுமோ சீக்கிரம் கேளு, அவங்க செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னது வந்து பார்வதி. ஆனால் அவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி வந்து போய் அந்த கண்டஸ்டண்ட்டுங்கிட்ட கேவலமாக மோசமாக வந்து பேசுகிறது அப்படிங்கிறது சரியில்லை. அதே மாதிரி உங்களுக்கு அவங்கள பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் பிடிக்கும், பிடிக்காது அப்படின்னு பதில் மூஞ்சி அப்படின்னு சொல்கிறது வந்து எஃப்ஜே வந்து ஒரு மார்க்கிங் பண்ணுறாப்புல, அதை விட 100 மடங்கு மோசமான ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்த சுபிக்ஷா பண்ணுறாங்க. இதெல்லாம் சுபிக்ஷாவுக்கு நல்லதில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் புரியுதுப்பா, நிஜமாகவே சொல்கிறேன், இந்த பார்வதி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மார்க் போடுறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எடை போட்டு வச்சிட்ருக்காங்க. இவங்கெல்லாம் விஷம், இவங்கெல்லாம் பரவாயில்லண்ணே, அவங்கெல்லாம் பரவாயில்லண்ணே அப்படின்னு சொல்லி பார்வதி சில பேரை வந்து சொல்கிறாங்க. அதே போல் திவாகரும் ஒரு சில பேரை வந்து சொல்கிறாங்க. கரெக்டாக இருக்குது, மேட்சிங்காக கரெக்டாக இருக்குது. சுபிக்ஷாவை வந்து ஃபஸ்ட்டு வீக்கே நீ ரொம்ப ஆட்டிடியூட் பண்ணுற, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, நீ என்னை அக்கான்னு கூட கூப்பிடாத, நீ என்றைக்கு வேணாலும் நீ என்னை பார்த்து திரும்பிடுவ, ஸோ அன்னைக்கு நான் வந்து அர்ட் ஆகிறதுக்கு விரும்பலை, இல்லை நான் உங்களை அர்ட் பண்ணுறதுக்கு விரும்பலை, அப்படிலாம் கூப்பிடாது, பாரு இல்லை பார்வதின்னு கூப்பிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் ரீசெண்ட் டைமில் கூட அதுவும் இன்றைக்கே கூட வந்து திவாகர் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, அண்ணே சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்கள்லையும் விஷ பாட்டிலெல்லாம் இருக்குண்ணே, அதுலேயும் குறிப்பாக வந்து சுபிக்ஷா, ஸோ அந்த பொண்ணெல்லாம் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை விட்டு வெளியே அனுப்பணும்
அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ரம்யாவை வெளியே அனுப்பணும், அவங்க தான் மாஸ்டர் மைண்டு, இவங்களெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் படுத்துகிறாங்க, வியானாவையும் வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே பண்ணிட்டியம்மா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. அண்ட் இந்த சுபிக்ஷா பொண்ணுக்கு அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கிறதால எப்போ பார்த்தாலே சோறு 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 சோறு, திங்கணும் தூங்கணும் திங்கணும் தூங்கணும் திங்கணும் தூங்கணும். காலையில் 11 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. நிஜமாகவே சொல்கிறேன், பார்வதி இருக்காங்க இல்லையா, நான் சொல்கிறேன் பார்வதி, திவாகர், வினோத், இவங்கெல்லாம் காலையில் ஒரு 7-7:30க்கெலாம் எந்திரிச்சிடறாங்க. லைவ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், 7-7:30க்கெலாம் எந்திரிச்சிடுறாங்க. நல்லா தூங்குறது வந்து வியானா, சுபிக்ஷா. இதில் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டடாக அதிகமாக தூங்குறது. இவ்வளோ பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமும் அவங்க தான். இவங்கெல்லாம் முன்கூட்டியே எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சிட்டு போய் நீங்கள் எழுங்க அப்படின்னு சொன்னாலும் எந்திரிக்கிறது இல்லை. அதுக்காக தான் அன்றைக்கி சண்டையும் வந்துச்சு. சரி, ஓகே, இதை பற்றிலாம் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பொண்ணுடைய கேரக்டர் இப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அதுக்காக தான் இந்த இன்சிடெண்ட்டை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இன்சிடெண்ட்டில் வந்து எக்ஸ்போஸ் ஆகிடுறாங்க. அந்த விதத்தில் சுபிக்ஷா அவர்கள் இந்த விஷயத்தில் எக்ஸ்போஸ் ஆகியிருக்காங்க. ஸோ இன்னும் எத்தனை கெட்ட பேர்கள் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவங்க ஆக்சுவலாக இப்போ ரீசெண்ட் டைமில் அதிகமாக பேசுகிறதில்ல. பேசியிருந்தாங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் அவங்களோட கேரக்டர். நேத்திக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோரா கிட்ட பயங்கரமாக சண்டைக்கு போனாங்க. கிட்டத்தட்ட அப்படியே மூஞ்சிக்கு மூஞ்சி கிட்ட நின்று பேச ஆரம்பித்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கே மோசமாக வந்து இருந்தது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.